மூன்றாம் பாலினமாக கருதப்படும் திருநங்கைகளின் அடையாளம் என்றாலே அது விழுப்புரம்தான். ஏனெனில் அவர்கள் குலதெய்வமாக வணங்கும் கூத்தாண்டவர் கோவில் விழுப்புரம் அருகே கூவாகம் என்ற கிராமத்தில் உள்ளது. முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் கூவாகம் இருந்த நிலையில் மாவட்ட பிரிவினையின் போது இக்கிராமம் விழுப்புரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோடு சேர்க்கப்பட்டது. கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 18 நாட்கள் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவில் திருநங்கைகள் லட்சக்கணக்கில் கலந்து கொள்வார்கள். இந்த ஆதிக்கான சுட்டிகை திருவிழா கடந்த 14ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்றைய தினம் திருநங்கைகள் தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கோவில் பூசாரியின் கையால் தாலி கட்டிக்கொள்வார்கள். மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை சித்திரை தேரோட்டம் நடக்கிறது. தேர் அழிகளம் நோக்கி புறப்பட்டதும் திருநங்கைகள் தாலியை அறுத்துக்கொண்டு வெள்ளைச்சேலை அணிந்து விதவை கோலம் பூண்டுவார்கள். விழுப்புரம் வந்துள்ள திருநங்கைகள் இத்திருவிழாவை காண கனதப்பின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் தற்போது விழுப்புரம் நகருக்கு வர தொடங்கியுள்ளனர். திருநங்கைகளின் வருகையொட்டி தங்கும் விடுதிகளில் கட்டணத்தை சற்று உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த விலை உயர்வை பொருட்படுத்தாமல் திருநங்கைகள் விழுப்புரம் நகரில் உள்ள தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளனர். ஒய்யாரமாக வலம். இவர்கள் வழக்கமாக பளபளப்பான உடைகளில் வலம் வருவார்கள். ஆனால் இந்த திருவிழா சமயங்களில் மட்டும் தங்களை கூடுதல் அழகு செய்து கொண்டு நகரில் ஒய்யாரமாக வலம் வந்த வண்ணம் உள்ளனர். சில திருநங்கைகள் சினிமா நடிகைகளையே மிஞ்சும் அளவிற்கு விதவிதமான உடைகளை அணிந்தபடி வலம் வருகிறனர். ஒரு சிலர் கவர்ச்சிகரமான ஆடைகளிலும் வலம் வருகிறனர்.